ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் அயன் சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி தாங்க செஞ்சுருக்கிறேன். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ கீரை பொரியல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கீரை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்குறேங்க. இப்போ தேவையான அளவு கடலை, இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சட்னி செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.